ஹாய், இன்னைக்கு கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. அதன் கூட தக்காளி வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்பி அதன் கூட இப்போ காயெல்லாம் சேர்க்க போகிறோம். சாம்பாருக்கு என்ன காய் தேவையோ நம்ம அதை போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கேன் கத்திரிக்காய், பீக்கங்காய், முள்ளங்கி போட்டிருக்கேன், முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அது நல்லா போட்டு கலரி விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை குறைன்னு அரைச்சி அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி நம்ம அதோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விடணும். காயில் போய் சேரணும். அது தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையானது. இந்த பச்சை மிளகாய் சாம்பார் தண்ணியாக வச்சா தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இதுக்கு பருப்பெல்லாம் அதிகமாக தேவைப்படாது. நல்லா கிளறி விடலாம். அதன் கூட இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம். அது நல்லா இப்போ கிளறி விடலாம். எனக்கு கொஞ்சோண்டு சுண்டைக்காய் இருந்துச்சு, அதையும் போட்டுக்கிட்டேன். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா சுற்றி கிளறி விடுங்க. இப்போ தேங்காய், வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கோம். அந்த தேங்காயை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். அதை நல்லா கழுவி அதில் ஊற்றிட்டு ஜாரை கழுவி அதில் ஊற்றிடலாம். இது நல்லா கிளறி விடலாம். இப்போ குழம்பு வைக்கிறப்பே நல்லா வாசமாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம புளி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றி நல்லா கிளறி விடலாம். நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அடுத்தது ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ அதன் கூட கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. கொஞ்சோண்டு ஜீரகம் அதன் போட்டு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிக்கணும். வெடிக்காமல் தாளிப்பு ஊற்றினோம்னா குழம்பு வாசனை கிடைக்காது நமக்கு. நல்லா வெடிக்கட்டும். இந்த பட்டை மிளகாவையும் அதோட சேர்த்துக்கணும். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருங்கிறது பச்சை மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். இது மிளகாய் நல்லா கருக விட்டு தாளித்து கொட்டினா தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கருகணும் மிளகாய். நல்லா கருகினாதான் மிளகாய் நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் எது வச்சாலும் பட்டை மிளகாய் நீங்கள் தாளிப்பு எது ஊற்றினாலும் மிளகாய் நல்லா கருக விட்டால் தான் அந்த சாப்பாடு நல்லா ருசியாக
சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதில் நம்ம சேர்த்துருவோம். வெங்காயத்தை நம்ம போடுற வெங்காயம் போட்டுக்கலாம், வேண்டாம்